உலக அளவுல தங்கம் விலை சரியும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் கணிச்சிருந்த நேரத்துல திடீர்னு தங்க விலை மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ஒரே ஒரு நபர் தான். அவர் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இவரு ஏற்கனவே பாத்தீங்கன்னா சீனாவுக்கு வந்து வரி கூடுதலான வரியை போட்டாரு. வரி போற ஆரம்பிச்சாரு. உடனே சீனா அதுக்கு தகுந்த பதிலடி கொடுத்த உடனே சரின்னு அந்த வரியை வந்து குறைச்சாரு. அதை தொடர்ந்து தங்கம் விலையும் சரிவை கண்டுச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வரி போர் ஆரம்பிச்ச உடனே தங்கம் விலை உயர ஆரம்பிச்சிச்சு. அந்த வரியை குறைச்ச உடனே தங்கம் விலை குறைய ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப தங்கம் விலை மறுபடியும் ஒரு 15% வரைக்கும் குறையும் அப்படின்னு வல்லுநர்கள் கணிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் வந்து முடிவுக்கு வந்தது. அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைன் போர் வந்து தனியுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சர்வதேச சூழலியல் காரணமா ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவுது. இதன் அடிப்படையில அதாவது முதலீட்டாளர்கள் வந்து பங்கு சந்தைக்கு நோக்கி போறாங்க. அதனால தங்க முதலீடு வந்து குறையுது. அப்ப தங்கம் விலை இன்னும் ஒரு 15% குறையும் அப்படிங்கிறன்னு சொன்ன நேரத்துல மக்கள் என்ன பண்ணாங்க, ஆவலா தங்கம் வாங்குறதுக்கு தங்கம் விலை குறையட்டும் நம்ம தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆவல்ல இருந்தாங்க. ஆனா அந்த ஆவல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மண்ணள்ளி போட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சீனாவு கூட வந்து போயிட்டு மொக்க வாங்கின டொனால்ட் ட்ரம்ப் இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகள்கிட்ட போயிட்டு மோத ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட 14 நாடுகள் மேல வந்து கூடுதலான வரி விதிப்பை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஜப்பான் மேல எந்தெந்த நாடுகள் மேல எவ்வளவு வரி போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தென்கொரியா மீது 25% வரி போட்டிருக்காரு. அதாவது தென்கொரியாவுல இருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய வரி பொருட்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட வரிகளுக்கு மேல 25% கூடுதல் வரியை போட்டிருக்காரு. அதே மாதிரி ஜப்பான் பொருட்கள் மீது 25% வரி, மியான்மர் பொருட்கள் மீது 40% வரி, லாவோஸ்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 40% வரி, தென்னாப்பிரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 30% வரி, கஜகஸ்தான்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி, மலேசியாவில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி, அதே மாதிரி துனிசியாவில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி, இந்தோனேசியாவில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 32% வரி, போஸ்லேனியா அப்படிங்கிற நாட்டில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 30% வரி, வங்கதேசத்துல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 35% வரி, செர்பியாவில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 35% வரி, கம்போடியாவில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 36% வரி, தாய்லாந்துல இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் 36% வரி அப்படின்னு சொல்லிட்டு வரியை போட்டு தீட்டி இருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதனால பாத்தீங்கன்னா உலக அளவுல மீண்டும் ஒரு வரி போரை வந்து தொடங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பதற்றத்தின் காரணமா அந்தந்த நாடுகள்ல பங்குச்சந்தைகள்ல முதலீடு செஞ்சவங்க இது வந்து எப்படி போய் முடியுமோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் தங்கத்தை நோக்கி ஓடுறாங்க. சோ தங்கம் விலை வந்து மறுபடியும் சரசரன்னு ஏற ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகளுக்கு மீதான வரியவும் அவர் உயர்த்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெள்ளை மாளிகை சொல்லியிருக்காங்க. இது எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன ஏற்கனவே சொன்னார் அப்படின்னா இந்தியா இது அமெரிக்காவுக்கு மூலமா நிறைய நாடுகள் பலனடையுது. ஆனா அமெரிக்கா எந்த நாடுகள் மூலமும் பலனடையல. அதனால நாங்க வந்து வரி விதிக்கிறோம். நீங்க எங்க பொருட்களுக்கு மேல கூடுதல் வரி விதிச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் உங்க பொருட்களுக்கு வரியை வந்து உயர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இது பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் போயிட்டு போர் நடக்கல. ஆனா வரி போரை வந்து மறுபடியும் தொடங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இதனால உலக அளவுல இருக்கிற இந்த பங்கு சந்தைகள்ல பெரும் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கு. இவர் திடீர்னு வந்து ஒரு விஷயமா வந்து வரி அப்படி இப்படின்னு அறிவிப்பாரு, திடீர்னு அதை குறைக்கிறேன் அப்படிம்பாரு. இந்த மாதிரி ஒரு நிலையில்லா தன்மைங்கிறனால பங்கு சந்தைகளும் நிலையில்லா தன்மையை வந்து கண்டிருக்குது. அதனால ஒரு நிலைத்தன்மையோட இருக்கக்கூடிய தங்க வணிகத்தை, அதாவது கமாடிட்டி மார்க்கெட்டை நோக்கி இந்த முதலீட்டாளர்கள் பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இப்ப இருக்கிற தங்கம் விலை உயர்வுக்கு வந்து முக்கிய காரணமா இருக்குது.
அதனால இப்ப நீங்க யாராவது வந்து தங்க விலை உயர்ந்துருச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரங்களும் இதே போல திட்டுறதை விட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப திட்டுறதுதான் சரியா இருக்கும். ஏன்னா அந்த தங்க விலை உயர்வுக்கு முக்கியமான காரணமே அவர் தான். அவர் போடுற அந்த பிரச்சனைகள், அவர் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைகள்னாலதான் உலக அளவுல தங்கத்தோட விலை வந்து உயர்ந்துகிட்டே வருது. பார்க்கலாம். அதுக்கு இப்ப வந்து 14 நாடுகளுக்கு வந்து வரி உயர்வை அதிக அறிவிச்சிருக்காரு. இன்னும் வேறு எத்தனை நாடுகளுக்கு வந்து வரி உயர்வை அதிகரிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை பொறுத்து தான் வந்து தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா இல்ல குறையுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஷயத்துல டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரோ அதுதான் இந்த தங்கத்தின் விலையை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத என்ன மாற்று கருத்துக்களை பார்க்கலாம் பொறுத்திருந்து. நீங்க இந்த விஷயத்துல என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.